தன்சீகாக அந்த நிலையில் வைத்து அல்லாவை பற்றியுள்ள விளக்கங்களை பேசி வரும் பொழுது அதில் எந்த குழப்பங்களோ எந்த பிரச்சனைகளோ எந்த ஒரு எதிர்ப்போ சந்தேகமோ பெரிதாக வராது. அதில் எல்லாம் மிக தெளிவாக அழகாக சிறப்பாக இருக்கும். ஆனால் எப்பொழுது அல்லாவை தஸ்பீகில் வைத்து அல்லாஹ்வுடைய விளக்கத்தை சொல்லும் பொழுது விளங்கும் பொழுது அதை பற்றி யோசிக்கும் பொழுது அப்பொழுது எல்லா சந்தேகங்களும் எல்லா குழப்பங்களும் வரும். அந்த நம்பிக்கை போயிடும். இப்போ இவ்வளவு காலம் உருவாக்கி வச்ச நம்பிக்கை நம்பி போயிடும். இதுதான் இந்த இறைவனுடைய நோக்கம் ஃபெயிலியராக போனதுக்கு மிக முக்கிய காரணம். நபிமார்கள் சொல்வதற்கு பயந்தார்கள். இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்க, இன்னும் இதையும் சொன்னா அவங்க ஏற்றுப்பாங்களா மறந்துடுவாங்க. உள்ளதும் போயிருச்சுன்னா உள்ளதும் போய்விடக்கூடாது. அப்ப என்ன ஆகுது, முழுமை பெறாமலே முடிஞ்சு போயிடுச்சு. அதனாலதான் பல ஷேகுமார்களும் அப்படியே மறைச்சிடறாங்க. இந்த மறையும் பொழுது அப்படி மறைஞ்சு அவங்களுக்கு மறந்து போயிடும். ஒரு கட்டத்துக்கு மேல அவர்கள் கொண்டு போறது இல்லை. இதுக்கு மேல சொன்னால் முறிஞ்சுகள் விலகி போயிடுவாங்க. கூட்டமாக கூட இருக்கட்டும், இருக்கிற வரையும் இருக்கட்டும். அப்ப என்ன, அல்லாஹ்வுடைய நோக்கம் பூர்த்தி ஆகாம போகுது. அல்லாஹ்வுடைய நோக்கம் என்று வரும் பொழுது அந்த பரிபூர்ணமான அந்த அல்லாஹ்வுடைய நோக்கம் நிறைவேறுவதில் கடுமையான சிக்கல் ஏற்படுது. குருட்டாம்போக்கில் மாடு கடவுள் அப்படின்னா கும்புறதுக்கு தயார். குருட்டாம்போக்கில் ஒரு மனுஷர், இவர் பெரிய சாமியாருங்க, இவருக்கு பெரிய சக்தி இருக்குது அப்படி சொன்னால் அதை ஏற்று பின்னாடி போறதுக்கு முதல் தயாராக இருக்கிறாங்க. இப்போ இந்து மதத்தில் அப்படி இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் அப்படி இல்லையே. முஸ்லீம்கள் யாரையும் சாமி கடவுள்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இவர் பெரிய ஷேகுங்க, ஒரு பயங்கரமான மகான், பெரிய சக்தி உள்ளவர் அப்படின்னு அதை ஏற்றுக்கிறதுக்கு அல்லாவை கொண்டு அல்லாவை நிலைநிறுத்தி எங்கு இவர் இல்லை அல்லாஹ் தான் இருக்கிறான் என்று அல்லாவை காட்டி அல்லாவை இறைவனாக ஆக்குவதற்கு ஷேகும் தயார் இல்லை, முரீதும் தயார். பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. پروردگار عالم تیرے رحم اور کرم اور عفو اور نرم گزر کا تجھے واسطہ. سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم کا، جميع پیران سلاسل کا، پیر نوری کا، پیر عارف کا، پیر امداد کا واسطہ.
या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा। बिजाही सय्यदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम। கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் இருலோகத்தின் ரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹைரு உம்மத்தில் சிறந்த சமுதாயத்தில் படைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் பெரும் மகிழ்ச்சியையும் தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இந்த இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர் வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷைகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரில் கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய இந்த பூமியில் அல்லாஹ்வை தவிர எல்லாம் கொண்டாடப்படுகிறது, போற்றி புகழப்படுகிறது, தலையில் தூக்கி வைத்துக் கொள்ளப்படுகிறது. ஆனால் யார் இந்த உலகத்தின் முதன்மையானவனோ முதல்வனோ அவனை யாரும் போற்றுவதில்லை, அவனை யாரும் புகழ்வதில்லை, யாரும் அவனை கொண்டாடுவதில்லை. இந்த உலகத்தில் ஒதுக்கப்பட்டவன் என்றால் அது அல்லாஹ் தான். ஒதுக்கி புறம் தள்ளப்பட்டு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் காரணம் அவன்தான். ஆனால் அவனை கொண்டாடுவதற்கு ஆட்கள் இல்லை. அவனை கொண்டாடுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட மதங்கள் எல்லாம் வேறு திசையில் வேறு வேறு பக்கங்களில் எதையோ கொண்டாடிக்கொண்டு அவனை மறந்துவிட்டார். அவனை கொண்டாடுவதாக கூறிக்கொண்டு அவனை கொண்டாடுவதற்காகத்தான் இதை செய்கிறோம் என்று கூறிக்கொண்டு அவனை ஒதுக்கி வைத்துவிட்டார். ஆரம்பிக்கப்பட்டது என்னவோ இறைவனுக்காகத்தான். அதை ஆரம்பித்தவர்கள் இறைவனுக்காகத்தான் ஆரம்பித்தார். எல்லா மதங்களும், எல்லா சடங்குகளும், எல்லா சம்பிரதாயங்களும் கடைசியில் இந்த சம்பிரதாயம் மட்டும் நிற்குது, அல்லாஹ் இல்லை. தொழுகை இருக்கிறது, தொழுகையில் அல்லாஹ் இல்லை. நோன்பு இருக்கிறது, நோன்பில் அல்லாஹ் இல்லை. ஜகாத், ஹஜ், எல்லா இபாதத்துகளும் இருக்கிறது, அவைகளில் அல்லாஹ் இல்லை. யாரும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதும் இல்லை. அல்லாஹ்வை கொண்டாட வேண்டுமானால் அதற்கான சரியான அறிவை முதலில் நாம் அடைய வேண்டும். அறிவு என்று சொன்னாலே நிறைய பேருக்கு கசக்கு. எல்லோரும் நாங்கள் தான் அறிவாளிங்க, ஏற்கனவே எங்களுக்கு எல்லா அறிவும் இருக்குது, அப்படி ஒரு மிதப்பில் இருக்கிறாங்க. யாருக்கும் அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இல்லை. அதனால தான் முன்னோர்கள் சொன்னாங்க, கற்றது கையளவு. கையளவு தான் கற்றிருக்கிறீங்க, இன்னும் கற்க வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. அரபியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அல் இல்மு, கல்வி என்பது மினல் மஹதி இலல் லஹத், தொட்டிலில் இருந்து மன்னரை வரை கல்வி கட்டாயம். கல்வி எது வரைக்கும் கட்டாயம்? தொட்டிலேயே ஆரம்பிச்சிடணும். தொட்டிலில் அந்த குழந்தைக்கு தாய் தாலாட்டு பாடுறாங்க, அது அறிவு தான். அது என்ன தாலாட்டு? அது அல்லாஹ்வை பற்றி தாலாட்டு பாடணும். லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த காலத்தில் அப்படிதான் தாலாட்டு பாடுவோம். இப்போ அங்கேயே ஆரம்பிக்கிறது அறிவு. எப்போ முடியும்? மதத்தோடு தான் முடியும். கல்வி முடியாது, கற்பதும் முடியும்.
இந்த கல்வி இப்போ ஆரம்பிக்கணும், அல்லாஹ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்ன அதுக்காட்டி வயசாயிருச்சா? வயசான காலத்தில் பார்த்துக்கலாம். இப்போலாம் அது தேவையில்லை. இந்த வயசில் தேவையில்லை, அந்த வயசில் தேவையில்லை. தொட்டிலிருந்தே அவசியம். அல்லாஹ்வை பற்றிய அறிவை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, இன்னும் சொல்ல போனால் கருவில் இருக்கும் போதிலிருந்து அவசியம். கருவில் இருக்கும்போது குழந்தைகள் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்குதுன்றாங்க. இப்போ கருவில் இருக்கும் பொழுதே தாய் இறைவனை பற்றிய ஞானங்களை கேட்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், முதாக்கரா செய்ய வேண்டும், முராகபா செய்ய வேண்டும். அந்த ஞானம் அந்த குழந்தையுடைய உள்ளத்தில் பதியும். ஆனால் யாருக்கும் இன்னைக்கு அறிவு பற்றி எந்த கவலையும், எல்லா கவலையும் அமலை பற்றி தான். அமல் இல்லை, அமல் இல்லை, அமல் இல்லை, அமல் இல்லை, அறிவில்லை. அறிவு அது அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல அமல், அறிவு அமல். எந்த காரியத்தில் முதல்ல செயல், அறிவு பின்னாடி. எந்த காரியமாக இருந்தாலும் முதலில் கற்றுக்கொள்வது தான் முதல்ல, அதுக்கு பிறகுதான் அறிவு. ஆனால் தீனில் மட்டும் தலைகீழ ஆக்கிட்டாங்க. முதல்ல அமல் செய்யும். நிறைய தொழுதாத்தான், நோன்பு வச்சாதான், அதை பண்ணாதான், இதை பண்ணாதான். எல்லாம் பற்றியே தெரியலையப்பா. இவன் தொழுது என்ன பண்ண போகிறான், இவன் நோன்பு வச்சு என்ன பண்ண போகிறான், இவன் ஜகாத்து கொடுத்து என்ன, ஹஜ்ஜு என்ன, அமல் செஞ்சு என்ன பிரயோஜனம்? முதலில் அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சுக்கணுமே. தலைகீழாக மாற்றி வச்சு அதற்கு சூஃபியாக்களும் உடந்தையாயிட்டாங்க. சூஃபியாக்கள் பார்த்தாங்க, இவங்களாம் நம்ம இப்படி சொன்னோம்னா நம்மளை எதிர்க்கிறாங்க, அதனால் என்ன செய்வோம், நாம் அவங்க பக்கம் போயிடும். அவங்கள மாதிரியே பேசும். தொழுகை தான் முக்கியம், தொழுகை தான் ஃபஸ்ட்டு, நோன்பு தான் ஃபஸ்ட்டு, ஜகாத்து தான் ஃபஸ்ட்டு, கலிமா தானேங்க ஃபஸ்ட்டு, அதுதானே அறிவு, அதுதானே ஈமான். அது எங்கே இருக்குது? தொழுகை வேணான்னு சொல்லலை, தொழுகையை விட்டுட்டு இதை படிக்கணும்னு சொல்லலை. தொழுகிறீங்களா தொழுகலைகள், இதை படிக்க முதல்ல. அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொண்டு தொழுகுங்கள். தொழுகை சிறப்பாக இருக்கும், தொழுகை உண்மையாக இருக்கும், தொழுகை தொழுகையாக இருக்கும். இவங்களுக்கு பள்ளிவாசலில் நிரப்புறதுக்கு ஆள் வேணும். வெற்று சடங்குகள், வெற்று சம்பிரதாயங்கள், இதையெல்லாம் தீனாக ஆக்கி அப்போ என்ன, அல்லாஹ்வை ஓரமாக ஒதுக்கி வச்சாச்சு. அல்லாஹ்வுக்கு எந்த மரியாதையும் இல்லை, எந்த மதிப்பும் இல்லை. அல்லாஹ்வை இந்த உலகத்தின் கதாநாயகனாக ஆக்குவதற்காகத்தான் எல்லா நபிமார்களும் வந்தார்கள், எல்லா வலிமார்களும் வந்தார்கள். அவர்களுக்கு பேர் தான் நபிமார்கள், அவங்களுக்கு பேர் தான் வலிமார்கள். அதை விட்டு உள்ள அனைத்தும் பொய்யும் பித்தலாட்டமும் தான். அல்லாஹ்வை விட்டுவிட்டு, இறைவனை மறந்துவிட்டு, இறைவனின் நோக்கத்தை மறந்துவிட்டு இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும், எல்லா செயல்பாடுகளும், இறைவனும் இறை ஞானமும் முதன்மையாக வைத்து செய்யக்கூடிய செயல்பாடு, அது உண்மையான தீன். இறைவனும் முக்கியமில்லை, இறை ஞானமும் முக்கியமில்லை என்று இறை ஞானத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு எவ்வளவு பெரிய காரியங்கள் செய்தாலும், அவ்வளவு பெரிய தியாகங்கள், அது எல்லாம் நஃப்ஸுடைய விளையாட்டுகள் தான். எதுவும் நீங்க அல்லாஹ்வுக்காக செய்யலை. ஏன்னா அல்லாஹ்வே உங்களுக்கு தெரியலையே, தெரியாதவனுக்காக நீங்க என்ன செய்வீங்க? எல்லாம் நீங்கள் செய்தது உங்களுடைய மனோ இச்சைக்காகத்தான். எல்லாமே உங்களுடைய ஆசைக்காக, பெருமைக்காக, பகட்டுக்காக, பேருக்காக, புகழுக்காக. ஒவ்வொருவரும் அவரவரையும் கேள்வி கேட்டுக்கிற வேண்டியதுதான். இது யாரும் அடுத்தவங்களை திருப்பி சொல்றதுக்கு இல்லை, புதிச்சுட்டு வர்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஹத்தை ஹத்தாக சொல்பவர்கள் தான் சேகமாறு. குலில் ஹத்த வளவுக்கான முர்ரா சொல்லுவாங்க. சத்தியத்தை பேசுங்கள், அது கசப்பாக இருந்தாலும் சரிதான், அது அப்படித்தான் இருக்கும். சத்தியம் எங்கேயும் எப்பொழுதும் சத்தியம். எந்த அளவுக்கு அந்த சத்தியம் மிக உயர்ந்த சத்தியமாக இருக்குது, பெரிய சத்தியமாக இருக்குதோ அந்த அளவுக்கு அது கசப்பாக தான் இருக்கும். சத்தியத்தை பேசுபவர்கள் தான் நபிமார்கள், ஷேகுமார்கள். அப்படி அவர்கள் சத்தியத்தை பேசியதால் கசக்குதுன்னா அவங்களுக்கு கசக்காது, அவங்களுக்கு இன்னைக்கு பேசுறவங்களுக்கு கசக்காது, கேட்பவர்களுக்கு கசக்கு. பேசுறவங்களுக்கு கசக்குது, அவங்க தான் அதை விளங்கி இருக்கிறார்களே. அவர்களுக்கு சத்தியமாக இருக்கக்கூடியது ஏன் கசக்குது? அதை ஏற்றவர்கள், விளங்கியவர்கள், புரிந்தவர்களுக்கு அது கசக்காது. யாருக்கு கசக்கும்? யார் அதை விளங்கவில்லையோ, புரியவில்லையோ, ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை ஏற்பதற்கான பக்குவம் இல்லையோ, அதை ஏற்றுக்கிற மனசு இல்லையோ, அவங்களுக்கு கசக்கும், ஏற்றுக்க முடியாது.
அதனால தான் அவர்களுக்கு தொல்லை. நபிமார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பஜாரில் நின்று என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் பற்றி பேசுகிறாங்க. மக்கள் என்ன செஞ்சாங்க, கல்லால் அடிச்சாங்க. எந்த அளவுக்கு, அவர்களே அந்த கல் மூடுகிற அளவுக்கு கல்லால் அடிச்சாங்க. ஏன் அடிக்கணும்? யாரோ ரோட்டில் யார் என்னென்னதையோ பேசிட்டு போகிறாங்க, பிடிச்சா கேட்குறோம், பிடிக்காடி போயிட்டே இருக்கிறோம். எத்தனையோ பைத்தியக்காரர்கள் என்னென்னதையோ உலகிறாங்க. எவனும் அப்படி மைக்கு போட்டு பொய் அப்படி பகிரங்கமாக பேசுகிறான். அவனுக்கெல்லாம் கல்லடி வருதா, செருப்படி வருது? எதுவுமே கிடையாது. அதனால அவன் பேசின பேச்சு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குதா? இல்லை, பிடிக்கல. இருந்தாலும் அவன் என்னத்தையும் பேசிட்டு போகிறான். நமக்கு என்ன, பிடிக்கிறவன் கேட்குறான், பிடிக்கிறவன் போகிறான். அப்படின்னு தானே இருக்கணும். அதையும் தாண்டி உங்களுக்கு கசக்குது. அதை அவர்கள் பேசுவது மட்டுமல்ல, அதை யாரும் கேட்கவும் கூடாது, அதை யாரும் நினைச்சிடக்கூடாது. அதுக்கு தானே, அதனால தான் கல்லால் அடிக்கிறாங்க. இல்லைன்னா யாரோ பேசுகிறாங்க, யாரோ கேட்டு போகிறாங்க, நமக்கு என்னன்னு போயிட்டே இருப்பாங்களா இல்லையா? கல்லால் அடிக்கிற அளவுக்கு இவர்களுக்கு ஆத்திரம் வருதுன்னு சொன்னால் இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, அதை இவர் பேசவும் கூடாது, யாரும் கேட்கவும் கூடாது. அல்லாஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலம்னா 5000-6000 வருஷம் முன்னாடி. அந்த காலத்திலே அப்படின்னா இந்த காலத்தில் விட்டுருவாங்க. எல்லா காலமும் ஒன்றுதான். எல்லா காலத்திலும் சத்தியம் அது எந்த அளவுக்கு பெரிய சத்தியமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அசத்தியவாதிகளுக்கு மிக பெரும் கசப்பாக, கஷ்டமாகத்தான் இருக்கும். அதை அவர்கள் சகிச்சுக்கவே மாட்டாங்க. அது யாரும் எங்கேயோ பேசிட்டு போறாங்க, போயிட்டு போகுது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எப்படின்னா செய்யுது, அது எப்படி 4 பேர் கேட்கலாம், அது எப்படி பேசலாம். இப்போ இவர்கள் யாருக்கு எதிரானவர்கள், யாருக்கு எதிராக இவங்க இந்த போராட்டத்தை நடத்துறாங்க? அந்த நபிமார்களுக்கு எதிராகவா? அல்லாஹ்வுக்கு எதிராக. நபிமார்கள் யாரை முன்னிலைப்படுத்தினாங்க? இதையெல்லாம் வணங்கக்கூடாது, அல்லாஹ் தான் வணங்கணும். அல்லாஹ் தான் முன்னிலைப்படுத்துறாங்க. இந்த சிலைகள்லாம் ஒன்றும் கடவுள் இல்லை, இறைவன் ஒருத்தான் இருக்கிறான், அவன் தான் கடவுள். இறைவனைத்தான் வணங்க வேண்டும், கல்லையும் மண்ணையும் வணங்கக்கூடாது. இப்போ அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தினால் எல்லாம் நம்ம நினைக்கிறோம், எல்லாரும் எதுக்கு தானே செய்வாங்க, எல்லாரும் சந்தோஷம் இல்லை. அப்போ அல்லாஹ் முன்னால் வருவதை இந்த உலகம் வெறுக்கிறது. இந்த உலகம் அல்லாஹ்வை அடக்கி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறது, அல்லாஹ்வை ஒதுக்கி வைக்க வேண்டும். எந்த வகையிலும் அல்லாஹ்விலே வந்துடக்கூடாது, அல்லாஹ்வுடைய பேரும் புகழும் வந்துடக்கூடாது. இல்லை நாங்க செஞ்சோம், நாங்க தான் பெரிய. அப்ப அல்லாஹ்வுக்கு எதிரான, அல்லாஹ்னா யாரு? அல்லாஹ்னா நம்ம முஸ்லிம் கடவுள், அதாவது இறைவன். என்ன சொல்ல போனா இயற்கை, பரம்பொருள், வஜூத், ஒரே உள்ளமை, இருக்கக்கூடிய ஒரே பொருள், நிலையான பொருள், என்றும் எங்கும் எப்பொழுதும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரே உள்ளமை. அதுக்கு பேச தெரியல, அதுக்காக பேசுபவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். அதனால பேச முடியாது, அதை நேரடியாக வந்து பேச முடியாது. அதற்காக யார் பேசுறாங்களோ அவர்கள் ஒடுக்கப்படும், அவர்கள் ஒழிக்கப்படுகிறார்கள். இப்ப இறைவனுக்கு எதிரான சூழ்ச்சிகள் அது பல்லாயிரம் வருடங்கள் நீண்ட வரலாறு கொண்டது. இன்றைக்கு நேற்று நடக்கக்கூடிய, நம்ம நினைக்க வேணாம் ஏதோ நாம செய்கிறோம், ஏதோ நம்மளை பிடிக்கல இவங்களுக்கு, அதனால இவங்க நமக்கு எதிராக. இது பல்லாயிரம் வருடங்களாக மனிதர்களுடைய இரத்தங்கள்ல ஊறி போயிருக்கு. இறைவனுக்கு எதிரான எதிர்ப்பு, இறைவனுக்கு எதிரான விரோதம், இறைவனுக்கு எதிரான பொறாமை. யார் மேல பொறாமை? இறைவன் மேல பொறாமை. இறைவனுக்கு எதிரான சூழ்ச்சிகள் மனிதர்களுடைய இரத்தங்கள்ல, நாடி நரம்புகள்ல, மரபணுக்கள்லயே ஊறி போயிடுச்சு. அது அவ்வளவு சீக்கிரத்துல என்ன செஞ்சிடாது, மாறிடாது. அதையெல்லாம் முறியடித்து வெளிவருவதற்காகத்தான் ஒவ்வொரு காலமும் இயற்கை முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. அந்த பரம்பொருள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. இந்த பரம்பொருளின் தூதுவர்களாகத்தான் நபிமார்கள் வந்தார். இந்த பரம்பொருளை காட்டித் தருவதற்காகத்தான் வந்தார். அந்த பரம்பொருளை வெளிப்படுத்தி விடுவதற்காகத்தான் வந்தார். ஆனால் அது என்ன ஆயிடுச்சு, எல்லாம் தோல்வியில் முடிந்தது. பரம்பொருளுக்கு இன்னும் வெற்றி கிடைக்கவில்லை. அந்த வஜூதுக்கு இன்னும் அதனுடைய நோக்கம் பரிபூர்ணமாக ஆகவில்லை. அதை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இப்பொழுது நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார்.
இது ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயமோ ரொம்ப பூரிக்க வேண்டிய விஷயம் அல்ல. நாம் மிகவும் பயப்பட வேண்டிய விஷயம், மிகப்பெரிய பொறுப்பு. பல தோல்விகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம். ஒரு தோல்வி, 2 தோல்வி இல்லை, லட்சம் நபிமார்கள், லட்சம் வழிமார்கள், அத்தனை தோல்வி. நிறைய பேருக்கு நம்ம என்ன சொல்றோன்றதே புரியாது. அத்தனை தோல்வி. ஒரு மனுஷன் புதுசாக ஒரு வியாபாரம் செய்யறாங்கன்னா ஆசையா செய்யணும். ஆனால் பல வியாபாரங்கள் செஞ்சு எல்லாமே நஷ்டமாகி திரும்ப எந்திரிச்சு வந்து திரும்ப ஒரு வியாபாரம். ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போதும் பல சூழ்ச்சிகள், பல துரோகங்கள், விரோதங்கள், பொறாமைகள், கெடுதல்கள் எல்லாம் செய்து அந்த வியாபாரத்தை ஒழிச்சு கட்டிடுறாங்க. நண்பர்கள் மாதிரி நடித்து, இது நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறது விளையாட்டு இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் அவன் நம்மை நம்புகிறான். இந்த காரியத்தை நாம் பூர்த்தி செய்து விடுவோம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அது பூர்த்தியாகிவிடும். பூர்த்தியாகி விட்டது. யார் எதிர்த்தாலும், யார் கெடுதல் செய்தாலும், யார் பொறாமைப்பட்டாலும், யார் அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் நிச்சயமாக இதனுடைய முடிவு, இதனுடைய பரிபூரணம் அது முடிவு செய்யப்பட்டு விட்டது. பல லட்சம் தோல்விகள். இந்த தோல்விகள்லாம் என்னது? ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம். உலகத்தில் எல்லோரும் முன்னேறணும், இன்னும் வளர்ச்சி. அல்லாஹ் தஆலா அவன் முன்னேறி கொண்டிருக்கிறான். படிப்பினை பெற்றுக்கொண்டே எல்லா தோல்விகளிலிருந்தும் அல்லாஹ் தஆலா படிப்பினை பெற்றுக்கொண்டான். இது ஏதோ திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு வெற்றி அல்ல. இதில் நம்முடைய பங்கு என்ன? அதை பரிபூர்ணமாக கொடுப்பதற்கு நாம் தயாராக வேண்டும். நம்முடைய பங்கில் எந்த குறையும் வந்துவிடக்கூடாது. இது ஒரு தனி முயற்சி. ஆனால் அந்த தனியான அல்லாஹ் ஒரு கூட்டு முயற்சியாக இதில் ஈடுபட்டு இருக்கிறான். ஒரு அரசன் என்று சொன்னால் குடிமக்கள் இருந்தால் தான் அரசன். தனியாக இருக்கிறான், அவன் என்ன அரசன்? சொல்லிக்கலாம் நான் அரசன் அப்படின்னு. அவனுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் இருந்தால்தான் அவன் அரசன். இரண்டும் சேர்ந்தால்தான் அரசனும் வேண்டும், குடிமக்களும் வேண்டும். குடிமக்களை கொண்டு தான் அரசனுக்கு, எவ்வளவு பெரிய அரசனுங்க, இவ்வளவு பெரிய இத்தனை கோடி மக்களுக்கு ஒரு அரசன் அப்படின்னா அவர் பெரிய அரசன். எவ்வளவு பெரிய அரசன்? ஒரு 1000 பேருக்கு அரசன் அப்படின்னா ஒரு சின்ன அரசன். இப்போ அதே போலத்தான் இறைவன் அவனை இறைவனாக பார்க்கக்கூடிய, இறைவனாக கொண்டாடக்கூடிய மக்களை கொண்டிருந்தால்தான் அவன் வெளிப்பட்ட இறைவன். ஏற்கனவே அவன் இறைவனாகத்தான் இருக்கிறான், மறைமுக இறைவனாக இருக்கிறான். மறைமுக இறைவனாக இருக்கும் பொழுது யாரும் அவனை பார்க்கவும் தேவையில்லை, கொண்டாடவும் தேவையில்லை, அவனுக்கு எதுவும் தேவையில்லை. ஆனால் அவன் வெளிப்பட்ட இறைவனாக என்ன செய்யணும்? இறைவன் என்று சொன்னால் அவனுக்கு அடியார்கள், பக்தர்கள், தொண்டர்கள் வேண்டும். அவர்கள் எப்படி இருக்கணும்? உண்மையான பக்தி நிறைந்தவர்களாக இருக்கணும், முழு நம்பிக்கை நிறைந்தவர்களாக இருக்கணும். அதை கொண்டு தான் இறைவனுக்கு பெருமை. அல்லாவை தன்சீகாக அந்த நிலையில் வைத்து அல்லாவை பற்றியுள்ள விளக்கங்களை பேசி வரும் பொழுது அதில் எந்த குழப்பங்களோ, எந்த பிரச்சனைகளோ, எந்த ஒரு எதிர்ப்போ, சந்தேகமோ பெரிதாக வராது. அதில் எல்லாம் மிக தெளிவாக, அழகாக, சிறப்பாக இருக்கும். ஆனால் எப்பொழுது அல்லாவை தஸ்பீகில் வைத்து அல்லாஹ்வுடைய விளக்கத்தை சொல்லும் பொழுது, விளங்கும் பொழுது, அதை பற்றி யோசிக்கும் பொழுது, அப்பொழுது எல்லா சந்தேகங்களும் வரும், எல்லா குழப்பங்களும் வரும். அந்த நம்பிக்கை போயிடும். இப்போ இவ்வளோ காலம் உருவாக்கி வச்ச நம்பிக்கை அப்படி போயிடும். இதுதான் இந்த இறைவனுடைய நோக்கம் ஃபெயிலியராக போனதுக்கு மிக முக்கிய காரணம். நபிமார்கள் சொல்வதற்கு பயந்தார்கள். இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்க, இன்னும் இதையும் சொன்னால் அவங்க ஏற்றுப்பாங்களா, மறுத்துருவாங்க. உள்ளதும் போயிருச்சுன்னா உள்ளதும் போய்விடக்கூடாது.
அப்போ என்ன ஆகுது, முழுமை பெறாமலே முடிஞ்சு போயிடுது. அதனால தான் பல ஷேகுமார்களும் அப்படியே மறைச்சிடுறாங்க. இந்த மறையும் பொழுது அப்படி மறைஞ்சு அவங்களுக்கு மறந்து போயிடுது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர்கள் கொண்டு போகிறது இல்லை. இதுக்கு மேலே சொன்னால் முறிதுகள் விலகி போயிடுவாங்க. கூட்டம் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும். அப்போ என்ன, அல்லாஹ்வுடைய நோக்கம் பூர்த்தி ஆகாமல் போகுது. அல்லாஹ்வுடைய நோக்கம் என்று வரும் பொழுது இந்த பரிபூர்ணமான அந்த அல்லாஹ்வுடைய நோக்கம் நிறைவேறுவதில் கடுமையான சிக்கல் ஏற்படுது. குருடாம்போக்கில் மாடு கடவுள் அப்படின்னா கும்புறதுக்கு தயார். குருடாம்போக்கில் ஒரு மனுஷர், இவர் பெரிய சாமியாருங்க, இவருக்கு பெரிய சக்தி இருக்குது அப்படி சொன்னால் அதை ஏற்று பின்னாடி போகிறதுக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. இப்போ இந்து மதத்தில் அப்படி இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் அப்படி இல்லையே. முஸ்லீம்களில் யாரையும் சாமி கடவுள்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இவர் பெரிய ஷேக்குங்க, ஒரு பயங்கரமான மகான், பெரிய சக்தி உள்ளவர் அப்படின்னு அதை ஏற்றுக்கிறதுக்கு அல்லாவை கொண்டு அல்லாவை நிலை நிறுத்தி எங்கு இவர் இல்லை அல்லாஹ் தான் இருக்கிறான் என்று அல்லாவை காட்டி அல்லாவை இறைவனாக ஆக்குவதற்கு ஷேகும் தயார் இல்லை, முரீதும் தயார். யார் வேணா இறைவனாக இருக்கலாம்னா அந்த இறைவன் என்கிட்ட இருக்கிறான், நான் தான் இறைவன். அதனுடைய விளக்கமோ எத்தனையோ சாமியார், மற்ற மதங்களில் சாமியார்கள் இப்படி பேர் சொல்றது புரியுதுங்களா? சும்மா சொன்னால் ஏற்றுக்க தயார், மூட நம்பிக்கையாக சொன்னால் கூட்டம் ஏற்றுக்கிட்டு கொண்டாடுவதற்கு தயார். முழு விளக்கத்தோடு சொன்னால் ஆனால் என்ன, மூட நம்பிக்கையாக வரக்கூடியது அல்லாஹ்வுக்கு தேவையே இல்லை. ஏன்னா அங்கே அல்லாஹ்வையே கொண்டாடலையே. அல்லாஹ்வை விலகி வர வேண்டும், மூட நம்பிக்கையாக வரக்கூடாது, முழு விளக்கத்தோடு வரணும். இறைவன் என்று சொன்னால் எப்படி இறைவன், இறைவனுடைய தன்சீஹுடைய நிலை என்ன, அந்த நிலையில் அவன் எப்படிப்பட்டவன், இப்பொழுது அவன் எப்படி இருக்கிறான், அதை ஷேகும் விளங்கி இருக்கணும், முரீதும் விளங்கி இருக்கணும். அந்த நிலையில் இறைவனை பார்க்க வேண்டும். அந்த பழைய இறைவன் தான் புதிய வடிவம் எடுத்திருக்கிறான். வடிவம் புதிது, இருக்கும் பொருள் பழையது. எந்த நிலையிலும் இது மாறப்போறதே இல்லை. அந்த பழையவன் தான் இறைவனாக ஆக முடியும். அவன்தான் எதுவாகவும் ஆக முடியும். அவன்தான் எல்லாமாக ஆனான். அவன்தான் இறைவனாக இப்பொழுது வெளியாகி இருக்கிறான். இந்த விளக்கத்தோடு யாராவது ஏதாவது சாமியார் கும்பிடுறாங்களா? இந்த விளக்கத்தோடு யாராவது செய்து பார்க்குறாங்க? கௌஸ் நாயகத்தை சொல்றாங்க. கௌஸ் நாயகம் அப்படி சொல்லலை. கௌஸ் நாயகம் இப்படி தான் விளங்கி கொடுத்தாங்க, ஆனால் அப்படி விளங்கலை. ஏதோ சில பேர் விளங்குறாங்க. அந்த நிலையில் வைத்து கௌஸ் நாயகத்தை கொண்டாடவில்லை. அது கொண்டாடுறதுனா என்னது? அப்படி கொண்டாடினால்தான் இறைவன் லுஹூர் ஆகுவான். இறைவனை நாம் லுஹூர் ஆக்க வேண்டும். இறைவன் இருக்கிறான், அவனுடைய எல்லா ஆற்றல்களும் இருக்கிறது, ஆனால் அது வெளிப்படாமல் இருக்கிறது. எப்பொழுது வெளிப்படும்? அதை நம்பும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது, அதை கொண்டாடும் பொழுது. நான் தமிழில் ஒரு பழமொழி சொல்றோம், குழந்தையும் இறைவனும் கொண்டாடும் இடத்தில். குழந்தையும் இறைவனும் கொண்டாடுற இடத்துல தான் இறைவன் இருப்பான். அல்லாஹ் தஆலா விலக்கி தருவானாக. நாம விளங்குனதுனால முடிஞ்சு போச்சு, இப்பதான் ஆரம்பிக்குது. இப்பதான் நாம் மிகப்பெரிய முஜாஹதா, இதுவரை செஞ்சதெல்லாம் ஒரு முஜாஹதா இல்லை. இதுவரை செய்தது முஜாஹதா தான், ஆனா இனி செய்ய போறது முன்னாடி இது ஒன்றுமே இல்லை. நீ செய்ய போறதுக்கு முன்னாடி இதுவரை செய்தது ஒன்றுமே இல்லை. அவ்வளவு பெரிய முஜாஹதாவை இப்பதான் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. நம்முடைய நஃப்ஸோடும் போராட வேண்டிய சூழ்நிலை வரும், நம்மை சுற்றி இருப்பவருடைய நஃப்ஸோடையும் போராட வேண்டிய சூழ்நிலை வரும். எல்லா நஃப்ஸுகளையும் எதிர்த்து இறைவனை நாம் தூக்கி பிடிக்க வேண்டிய நிலைதான் நாம செய்ய வேண்டிய காரியம். அதுதான் மெஹராஜ். மெஹராஜுக்கு போகும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு ரசூலுல்லாஹ் பண்ணாங்க. அதுதான் ஜிப்ரீலை விடுவது. ஜிப்ரீலை கொண்டு தான் 7 வானம் கடந்தோம். ஆனால் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது ஜிப்ரீல் இருந்தால் அல்லாஹ்வை சந்திக்க முடியாது. அல்லாஹ்வுடைய சந்திப்பில் ஜிப்ரீலுக்கு பங்கு இல்லை. அதேதான் அல்லாஹ்வை லுஹூராக்குவதில் அறிவுக்கு பங்கு இல்லை. இங்கே அன்புக்கு, பக்திக்கு, காதலுக்கு, நேசத்திற்கு தான் இங்கே வேலை. பித்தாக ஆகணும், பைத்தியமாக ஆகணும், அதுதான் இங்கே வேலை.
இல்மு இர்ஃபான் அது முடிஞ்சு போச்சு. இப்போ இஷ்கு முஹப்பத்து தான் வேலை. அதுதான் ஷேகுமார்களுக்கு செய்யக்கூடிய 5 கடமைகளின் முதல் கடமை. அகீதத்து ஷேக், ஷேகை பற்றிய அகீதா. ஷேக் யாரு? ஒவ்வொரு ஷேக்கும் ஒரே மாதிரி இல்லை. அவர்களுடைய நிலைமையை அவர்கள்தான் வெளிக்காட்ட வேண்டும். அவர்கள் தன்னை பற்றி எப்படி சொல்லித் தருகிறார்களோ அப்படி நம்புபவன் தான் முரிதாக. அப்போதான் நாம சுலூக் சாலிக்காக ஆக முடியும், முரிதாக ஆக முடியும், அல்லாவை அடைய முடியும். அதற்கு பிறகுதான் ஃபனாஃபிஷ் ஷேக், ஷேக்கில் ஃபனாவாகுது. என்ன ஆகணும்? இறைவனை பார்க்க வேண்டுமா? நான் போக வேண்டும். எந்த நான்? நம்மள்கிட்ட இருக்கிற அந்த நான் போக வேண்டுமானால் நாம் இறைவனில் ஃபனாவாக வேண்டும், ஷேக்கில் ஃபனாவாக வேண்டும். ஃபனாவாயிட்டோம், நான் போயிடும். நான் போய்விட்டால் நாம் சொல்லக்கூடிய, நாம் என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். அதான் ஒரு பெரிய ஒரு கனவுல வந்து சொன்னார். அந்த கனவு சொல்லியிருந்தேன். பெரிய தோட்டம், பிள்ளைங்களாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க, நம்மளும் விளையாடிட்டு இருக்கிறோம், சின்ன குழந்தையா இருக்கிறோம். தோட்டத்தில் பூக்கள் நிறைஞ்சிருக்கு, பட்டாம்பூச்சிலாம் இருக்குது, பட்டாம்பூச்சிலாம் பிடிச்சிட்டு விளையாடிட்டு இருக்கு. திடீர்னு எல்லா பிள்ளைங்களும் ஓடுறாங்க. பார்த்தா ஒருத்தர் பறந்து வர துறவி மாதிரி இருக்கக்கூடிய அந்த சமணம் போட்டு உட்காந்த மாதிரியே பறந்து வர. எல்லாம் வராங்க, நம்மளும் ஓடுறோம். வந்து ஒரு நேரம் நமக்கு முன்னாடி வந்துட்டார். வந்துட்டு நீங்கள் இப்படி ஆகணுமா? நான் போனால் நீங்கள் இப்படி ஆகணும். இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்கும் அதுதான். நான் போனால் நாம சொல்வது எல்லாம் நடக்கும். எனக்கு நான் இல்லை, நான் இருக்கிறதுனால தான் பிரச்சனை. நான் போயிட்டா இங்கே அல்லாஹ் வந்து, இப்போ அல்லாஹ் சொன்னா அது அப்படியே நடக்கும். இப்போ அல்லாஹ்வை வரவிடாமல் அல்லாஹ்வை தடுத்து கொண்டு இருப்பது எது? நான். அந்த நான் எப்போ போகும்? நான் ஏன் நானும் போக போறேன்னா அங்கேயே ஒரு நான் வந்து நிற்கும். நான் தானே என்ன போகிறேன், எங்கே போகும்? போகவே போகும். இன்னும் நல்லா டைட் ஆயிடும், இன்னும் நல்லா இறுக்கமாயிடும். எப்போ போகும்? அதுக்கு தான் ஷேக். அல்லாவை பார்த்து, ஷேகில் அல்லாவை பார்த்து, அல்லாவின் ஃபனாவாகி. யாரை பற்றியும் கவலை, எதை பற்றி போயிருச்சு, நான் போயிருச்சு. என்னை பற்றி யார் என்ன சொன்ன என்ன, யார் என்ன நினைச்சா என்ன ஆனா என்ன ஆயிடுச்சு? நான் இறைவனுக்கானவன், இறைவனுக்காக இறைவனை நான் கொண்டாடுகிறேன். என்ன ஆயிரும்? நான் போயிடும். அதுதான் ஒரு கவாலியில் படிப்பாங்க. நீங்கள் பரிபூர்ணத்தை அடைய வேண்டுமா? யாராவது ஒருவரை உங்களின் ஃபனாவாக்கி பாருங்கள், அல்லது யாராவது ஒருவருக்கு நீங்கள் ஃபனாவாகி விடுங்கள். என்னது புரியுதா? ஒன்று, யாராவது ஒருத்தர் நம்மள ஃபனாவாயிட்டா நாம அல்லாவை அடைஞ்சிருவோம். ஏன்? அவர் ஃபனாவாயிடணும், முழுசா நம்மள அல்லாவை பார்த்துக்கணும். ஒருத்தர் பார்த்துட்டா போதும், ஒருத்தர் ஃபனாவாயிட்ட போதும். அப்படி இல்லையா, நீங்க யாரிலாவது அல்லாவை பார்த்து விடுங்கள், ஃபனாவாகி விடுங்கள், அல்லாஹ் பார்த்து. அப்ப என்ன? ஒருவர் ஃபனாவானால் இருவர் அல்லாவை அடைந்து விடுவார்கள். முரீது ஃபனாவானால் முரீது மட்டும் அல்லாஹ் அடைகிறது இல்லை, ஷேகும் சேர்ந்து அல்லாஹ் அடைந்துடுவார். அப்ப முரீதும் ஷேகும் சேர்ந்து அல்லாவை அடைய வேண்டுமானால் ஒருத்தர் என்ன ஆகணும்? ஃபனாவாகணும், நான் போகணும், நஃப்சு போகணும், முழுமையாக அல்லாவை அல்லாஹ் அல்லாஹ் என்று கொண்டாட வேண்டும். முடிஞ்சிச்சு வேலை. அப்ப இது 1000 பேர் வந்து முரீதாகணும், 1000 பேர் தேவை. ஒருத்தர் பரிபூர்ணமாகிவிட்டாலே ஷேக் பரிபூர்ணமாயிட்டார். இப்போ எத்தனை பேர் பரிபூர்ணமாகிறார்களோ அந்த அளவுக்கு ஷேகுடைய அந்தஸ்து உயர்ந்துட்டே போகும். அப்ப இது என்ன? ஷேகுடைய அந்தஸ்து இல்லை, அல்லாஹ்வுடைய அந்தஸ்து. அல்லாஹ் தான் இங்க வந்து காத்திருக்கிறான். யாரும் காத்து இல்லை. ஷேகு ஒண்ணுமே இல்லை, ஷேகுக்கு வஜூதே இல்லை, ஹயாத்தே இல்லை, மையத், மஹ்தூம், எந்த அறிவும் இல்லை, ஜாஹில், ஆஜிஸ், இயலாதவர், எந்த சக்தியும் இல்லை. யார் காத்திருக்கிறது? இப்போ யார் காத்திருக்கிறது? அல்லாஹ் காத்திருக்கிறான். அல்லாஹ்வை இனியும் நாம் காக்க வைக்க கூடாது, இனியும் நாம் அல்லாஹ்வை காக்க வைக்க கூடாது. அல்லாஹ் நம்புறான். இப்பனாச்சும் இந்த வேலை முடிந்துவிடும், இது பரிபூர்ணமாக ஆகிவிடும். அப்படி அல்லாஹ் என்னையும் உங்களையும் கொண்டு அல்லாஹ் தஆலா நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருக்கிறான். அந்த நம்பிக்கையை நாம் காப்பாற்ற வேண்டும், பரிபூர்ணமாக ஆக்க வேண்டும். உலகத்தில் யாரும் செய்யாததை நாம் செய்ய வேண்டும். யாரும் அல்லாஹ்வை கொண்டாடலை, எல்லாம் ஒதுக்கி வச்சு அல்லாஹ்வை என்ன செஞ்சுட்டாங்க? இப்போ அல்லாஹ்வை கொண்டாட வேண்டும்னா என்னது?
அல்லாஹ்வை களத்துக்கு கொண்டு வர வேண்டுமானால் ஒரு உருவத்தில் தான் கொண்டு வர முடியும். எந்த உருவத்தில் அவன் வருவதற்கு தயாராக இருக்கிறானோ அந்த உருவத்தில் அவனை களத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு நானும் தடையாக இருக்கக்கூடாது, அதற்கு நீங்களும் தடையாக இருக்கக்கூடாது. அதற்கு நானும் ஒத்துழைப்பு தரணும், நீங்களும் ஒத்துழைப்பு தரணும். அதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லைன்னா அப்ப நான் இன்னும் உட்காந்துட்டு இருக்கிறேன். நானே இல்லை அப்படின்னா எனக்கு தகுதி. அவன் தான் இருக்கிறான்னா அவனுக்கு தான் தகுதி, அவனுக்கு தகுதி இல்லையா? இப்ப நானும் எல்லோரும் இதுக்கெல்லாம் எனக்கு என்ன இவ்வளவு பெரிய வேலைக்கு எனக்கு தகுதி என்ன அவ்வளோ பெரிய ஆளா? நான் பெரிய ஆள் இல்லை, அல்லாஹ் பெரிய ஆள். அவன் தான் இருக்கிறான், நான் இல்லை என்பதை நாம் நிரூபிச்சு காட்டணும். நிரூபிக்க வேண்டிய நேரம் இது. அல்லாஹ் தான் இருக்கிறான்னா நமக்கு நப்சு வராது. நம்ம யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டோம், எதை பத்தியும் யோசிக்க மாட்டோம். யாரு நம்ம என்ன பேசுவாங்க? ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும். உலகம் பைத்தியம் தான் சொல்லும். ஆனால் நாம் பைத்தியங்களாக இருந்துதான் அல்லாஹ்வை வெளியாக்க வேண்டும். அல்லாஹ் வந்து விட்டால் நம்முடைய பெயர்கள் எல்லாம் பைத்தியம், அல்லாஹ் பைத்தியம். நம்முடைய பெயர்கள் எல்லாம் உலகத்தில் மிகப்பெரிய புத்திசாலிகள் நீங்க தான் ஆயிரும். உலகத்திற்கு மிக பெரும் சேவை செய்தவர்கள் நீங்கள் ஆயிரும். இறைவனுக்கு மிக பெரும் சேவை செய்தவர்கள் நீங்கள், அப்படி ஆயிரும். ஆனால் எப்போ அந்த கடைசி நொடி வரை நமக்கு அந்த பேர் கிடைக்காது. பேர் கிடைக்கணும் முதல்ல, அப்புறமா நான் களத்தில் இறங்குறேன்னா நடக்காது. களத்தில் இறங்கணும், அந்த கஷ்டப்படணும். அல்லாஹ் தஆலா விலக்கி தருவானாக. அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமான முறையில் அமல் செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவனுடைய நோக்கத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. கொஞ்சம் விளங்கியும் விளங்காதது மாதிரி இருக்கும். அல்லாட்ட கேட்கணும், எல்லாம் சரியான விளக்கத்தை கொடு, என்ன செய்யணும், எப்படி செய்யணும், ஏதாவது நான் செய்யணும். அப்படி அல்லாஹ்விடத்துல கேட்டு நாம் என்ன செய்யணும், நடக்கும். எல்லாம் காட்டுவான். அல்லாஹ்விடத்துல கேட்கணும், முதாகரா செய்யணும், முராகபா செய்யணும். நம்முடைய லட்சியம், நோக்கம், நம்முடைய இரவும் பகலும் சிந்தனை எல்லாம் இதுல இருக்கணும். மிக நெருக்கத்துல வந்துட்டோம், மிக மிக நெருக்கத்துல இருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கணும். அல்லாஹ் நம்மை வழிநடத்துவானாக. நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி சரியான பாதையில் சென்று அவனுடைய நோக்கத்தை பூர்த்தியாக்கி நமக்கும் முழு உலகத்திற்கும் நன்மை செய்யக்கூடிய, மிக பெரும் பாக்கியம் செய்யக்கூடிய, மிகப்பெரிய சேவை செய்யக்கூடிய, மிகப்பெரிய உதவி செய்யக்கூடிய, மிகப்பெரிய இந்த அந்த பொறுப்பை உணர்ந்து கவனத்தோடும் கடமை உணர்வோடும் கண்ணியத்தோடும் முழு நிறைவோடும் பரிபூர்ணமாக பூர்த்தி செய்வதற்கு, அல்லாஹ்வுடைய உள்ளத்தை குளிரச் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.